வந்து ஓகே நம்ம இதோட கொஞ்சம் அப்படியே வந்து அப்படியே இந்த பாயிண்ட கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு அடுத்த பாயிண்ட் நம்ம வந்து ரிவ்யூ சிஸ்டம். அப்ப ரிவ்யூ சிஸ்டம் எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்காரு டாப் 10 சொன்ன மாதிரி. இப்போ வந்து சோசியல் மீடியால ட்விட்டர்ல வந்து ஸ்டார்டிங் சீன்ல இருந்து எண்டு வரைக்கும் படம் எப்படி இருக்கு, 5க்கு இவ்வளவு ரேட்டிங் நான் கொடுக்குறேன் அப்படின்றது வந்து சோசியல் மீடியால இருக்கவங்க வந்து போஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் இப்ப யாரோ ஒருத்தர் போடும் போது அப்ப எப்படின்னா இவர் தான் கொஞ்சம் போடுறாரு, அப்ப இவர் தான் அந்த படம் வந்து நல்லா பார்ப்பாரு, அவரை பேஸ் பண்ணிலாம் இருந்தாங்க. அப்போ ஒரு நான் சொல்றது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து நிறைய பேர் போஸ்ட் பண்றாங்க. ஓகேவா, படம் நல்லா இருந்தாலுமே வந்து இவர் இப்படிதாங்க படத்தோட ரிவ்யூ சொல்லுவாரு, படம் நல்லா தாங்க இருக்கு, இவருக்கு பிடிக்கலங்க அந்த மாதிரி நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்துட்டாங்க. படம் வந்து படம் பார்த்துட்டு வெளில வரும்போது மேக்கிங் படம் எப்படி இருக்கு கேட்கறவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. படம் வந்து இப்ப வெள்ளிக்கிழமை படம் வருதுன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த ரிவ்யூவே அவன் சொல்லுவான். டாப் 10 சுரேஷ் வந்து சொல்லுவார், அப்பதான் ரிவ்யூ எப்படி இருக்கு அதை பிளேஸ் பண்ணுவார். அதுலயுமே வந்து ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. எப்படின்னா இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ப்ரொடக்ஷன் கம்பெனியும் டிவியும் ஒரே ஆளுங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 வாரம் வந்து டாப் 1ல இருக்கும் அந்த படம். ஈவன் அந்த படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையும் அந்த படம் வந்து 1ல தான் இருக்கும். அது ஆக்டர்ஸும் எடுத்துக்க முடியாது, டவுன் ரொம்ப மிட் ரேஞ்சில் வர ஆக்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய ஒரு லோவர் இருக்க ஆக்டர்ஸும் இருப்பாங்க. நார்மல் ஸ்மால் ஆக்டர்ஸ் வச்சு ஒரு பண்ணி படம் எடுத்திருப்பாங்க. அவங்க வந்து டாப் 1ல இருப்பாங்க. அப்போ இருந்தது. இப்பயுமே வந்து இப்போ வந்து அந்த பெய்டு ரிவ்யூஸ்லாம் நிறைய பேர் சொல்றாங்க, அது நமக்கு எக்ஸாக்டாலாம் தெரியல. அவங்க எப்படி அவங்க காசு கொடுத்து ப்ரமோட் பண்ண சொல்றாங்களா அப்படிலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த ரிவ்யூவர்ஸ் வந்து கரெக்டா சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து அந்த படத்தோட அந்த ஒர்க் பண்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் தெரியுது. ஸோ அவங்க ஒரு சில விஷயம் சொல்றாங்க, அதை ட்விட்டர்ல போடுறாங்க, எல்லாமே நமக்கு தெரியுது. ஸோ இப்போ இருக்க ரிவ்யூ சிஸ்டம் வந்து நீங்க சொல்றபடி ஒரு படம் வந்து ஒரு அன்னைக்கு ஃபுல்லா ஓடட்டாங்க, வீக்கெண்ட் ஓடட்டாங்க, மண்டே ரிவ்யூ சொல்லுங்கன்ற மாதிரி தான். ஏன்னா வந்து ஒரு சில படம்லாம் வந்து படம் வந்து ஒரு மாசம் கழிச்சு இந்த படம் நல்லா தாங்க இருக்கு, எதுக்கு இங்க தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. இந்த படம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நான் எங்க உணர்ந்தேன்னா ஆரண்யகாண்டம்ல உணர்ந்தேங்க. படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு அது ஷோரா தெரியல. படம் வந்து லாஸ்ட் ஷோ போடும்போது லாஸ்ட் ஷோ ஃபுல் ஆச்சு. அதான் லாஸ்ட் ஷோ அந்த இதுல இருந்து எடுக்க போறாங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க அது ரீல் இதுவாச்சா அந்த ஏதோ ஒரு டெக்னாலஜி போல, அதுக்கப்புறம் அந்த படம் போடல. அப்பதான் அந்த லாஸ்ட் ஷோ ஃபுல்லா ஆகுதுங்க. புரியுது, லாஸ்ட் ஷோ ஃபுல்லா ஆகுது. இப்போ நீங்க ஆரண்யகாண்டம் போனீங்கன்னா டிகே யூனிவர்சிட்டி டிகேன்றாங்க. எப்படி இப்போ வந்து நீங்க இல்லைங்க ப்ரமோட் பண்றதுக்கு எப்பங்க இருந்தீங்க ஏங்க? அப்ப ரிவ்யூ சிஸ்டம் இல்லையா? ஆமா, அப்ப ரிவ்யூ சிஸ்டம் இல்ல. நல்ல படத்தை வந்து அப்ப என்கரேஜ் பண்றதுக்கு வந்து ஆள் இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் ஆண்டனி வந்து எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம போய் உட்காந்து பார்த்து இன்டர்வலுக்கு அப்புறம் படம் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு ரிவ்யூஸ் எல்லாரும் போடும்போது ஜனங்களுக்கும் இப்போ எனக்கு பக்கத்துல உட்காந்து ஒரு ரிவ்யூ போடுறாங்கன்னா எனக்கும் அந்த ஃபீல் வந்துருச்சு, படம் நல்லா இருக்கா, நம்ம இதை வந்து யோசிக்கவே இல்லை, நம்ம ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் ப்ரொமோட் பண்றான். எப்படின்னா இப்போ அந்த மார்க் ஆண்டனி வந்து ஒரு 2 ஷோ தான் போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஷோ படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா வீக்கெண்ட் ஃபுல்லாவே அந்த எல்லா ஸ்கிரீன்ஸ்லயும் போட்டுருவோம். ஏன்னா ப்ராபப்ளி பார்த்தா அது பிசினஸ் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஜனங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்போ எல்லாரும் வந்து பார்க்கணும். அப்போ வந்து அது ஃபினான்ஷியலா வந்து கொஞ்சம் அவனுக்கு வெயிட்டேஜ் ஆகும், ப்ராஃபிட்டபிள் ஆகும். ஸோ இப்போ ரிவ்யூ சிஸ்டம் பேஸ் பண்ணி இப்போ நான் கொஞ்சம் நீங்க எப்படி சொல்றது பட்ஜெட் லோ பட்ஜெட் படம்லாம் வந்து ரிவ்யூ சிஸ்டம் நாளையுமே கொஞ்சம் ஏற்றி விட்ட படங்கள்லாம் இருக்கு. மீடியா நல்லா இந்த படம் ஏறிச்சு. அப்படி ஏறின படங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு 8 தோட்டாக்கள் நினைக்கிறேன். ஒரு ப்ரமோஷனே இல்லாம ஒரு படம் வந்தது. அதுக்கப்புறம் அவர் அந்த டைரக்டர் வந்து இன்னொரு ஒரு படம் எடுத்தாரு கணேஷ், இந்த அதர்வா வச்சு. அந்த படம் அவ்வளவா சரியா ஓடல. நான் அப்புறம் யோசிச்சேன், இது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் காமிச்சு அந்த படத்தை கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. ஆனா மோரோவர் 2 படத்தோட ரைட்டர் வந்து ஒரே ஆளுன்றதுனால ஒரே பேட்டர்ன் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அது எக்ஸ்பெக்டேஷனை வந்து தூக்கி நிப்பாட்டல. அந்த படம் கொஞ்சம் சரியா போகலன்றதுதான் எனக்கு தெரிஞ்சு. நானுமே அந்த படத்தை பார்க்கலான்னு பார்த்துட்டு ஓடிடில தான் பார்த்தேன். இன்ஃபேக்ட் 8 தோட்டாக்கள் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எம்எஸ் தாஸ் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தை வந்து மலையாளத்துல கொரோனா பேப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு படத்தை வந்து ரைட்ஸ் வாங்கி அதில் எடுத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிவ்யூ சிஸ்டம்னாலுமே வந்து ஒரு ப்ளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு படம் வந்து நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்காம நீங்க ஃபர்ஸ்ட் போய் பாருங்க.
பார்த்துட்டு எனக்கு இப்படி தோணுதுன்றது சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்படி சொல்றது, எனக்கு படம் நல்லா இல்லைங்க அப்படின்னு சொல்றது விட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்றது வந்து அவங்க அது ஆடியன்ஸ் விட்டா ஆடியன்ஸ் பார்த்து அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. ஸோ இது ரிவ்யூவர்ஸ் மட்டுமே வந்து படம் வந்து பார்க்கறது கிடையாது. ஜென்ரல் ஆடியன்ஸ், ஏ கிளாஸ், பி கிளாஸ் எல்லாருமே வந்து படத்தை பார்க்குறாங்க. ரிவ்யூ சிஸ்டம் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் இது பண்ணாம நெகட்டிவா வந்து ஒரு படத்துக்கு கொடுக்காம, நெகட்டிவா இருந்தாலும் கொடுக்காம கொஞ்சம் அந்த படம் வந்து எப்படி இருக்கும்ன்றத ஒரு 2 நாள் ஓட விட்டு தான் பார்ப்போமே, ஜனங்க வராங்களா இல்லையான்ட்டு வந்து பார்க்கறதுன்ற மாதிரி பண்ணா கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா அப்ப ரிவ்யூ சிஸ்டம் கிடையாது, இப்ப ரிவ்யூ சிஸ்டம் இருக்கு. ரிவ்யூ சிஸ்டம்னால படங்களும் நல்ல படங்களையும் ப்ரமோட் பண்ணிருக்காங்க. இப்போ எப்படி சொல்றது, நல்ல ஹைபைட் ஆக்டர்ஸ்னால வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு ரிவ்யூவர்ஸ்லாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னா இது பண்ணி படம் லைட்டா ஒரு சீன் நல்லா இல்லைனா கூட படம் நல்லா இல்லைங்கன்ற மாதிரி போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிவ்யூவர் வந்து ஒரு படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் வைக்காம போய் பார்த்தாலுமே அந்த படம் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா ரிவ்யூ நல்லாவே வரும். ஆடியன்ஸுமே அப்படிதான். ஸோ மார்க்கண்டேட் சொன்ன மாதிரி இல்ல, நான் இதுல வந்து லைட்டா மாறுறேன். ஏன்னா இப்ப வந்து சில படம் எடுத்துக்கோங்க. இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், எனக்கு பிடிக்காத ஒரு படம் நான் சொல்றேன். கலைஞர் படத்துல லிங்கா இருக்குல்ல, எனக்கு பிடிக்கல அந்த படம். ஓகேங்களா? அந்த டைம்ல நான் ஃபீல் பண்ணிருக்கேன். நான் சொல்றேன், இதுல வந்து பிளஸ் ஆர் மைனஸும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ரிவ்யூ சொல்றதுல சில படம் வந்து இந்த படம் நல்லா இல்லை அப்படின்ற போது அதை அவங்க சொல்லிடுறாங்க மூஞ்சிக்கு நேராவே, இது நல்லா இல்லை, இது எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எங்க பிரச்சனை அப்படின்னா, ஒரு நல்லா இருக்க படத்தை வந்து லைக் இவங்களோட ஃபேவரிசமோ இல்லை அதுக்காகவே வந்து இல்லை இவங்களோட அது என்னன்னு சொல்ல முடியல, என்னால சரியா சொல்ல எனக்கு லிங்காவோட கதை வந்து கொஞ்சம் அந்த டேம் பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. கதை வந்து ஓகே, ஆனா பட் எனக்கு அது மூவிங்கா இல்ல. அது ரொம்ப ஒரு ஹையஸ்ட் பெய்ட் ஆக்டர் வந்து நடிக்கும் பொழுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறாங்க. ஏங்க ஃபேன்ஸ் எதிர்பார்த்து தாங்க ஆகணும். நாம போன எபிசோட்ல பேசின மாதிரி ஒரு 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 அவனோட ஹீரோவை வந்து அவனை தோக்கடிக்க கூடாதுங்க. அவனை படம் ஃபுல்லா ஹீரோவா தாங்க காட்டணும். ஆனா அந்த ஹீரோவையே வந்து வில்லனா காமிச்சா ஒரு 2 பேரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஒண்ணு வந்து ரஜினி, எந்திரன்ல வந்து சிட்டி வந்து ரெட்ஜ் போட்டதுக்கு அப்புறமா மாறும் போது படம் எடுத்துட்டு போன விதமே வேற. ஒரு ஃபாஸ்டா இருந்தது. ரஜினி வந்து கடத்தி கூட்டு போயிருவாரு, நான் மாறிட்டேன்டான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அரிமாரிமா பாட்டெல்லாம் வந்து தியேட்டர்ல சூப்பரா இருந்ததுங்க. இன்னொன்னு அஜித் மங்காத்தாவோட ஓப்பனிங் வந்து எக்ஸ்பெக்ட், அஜித் வில்லன் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அந்த படத்துல. ஆமா, ஏன்னா அது ட்ரெய்லர்லயே சொல்ல மாட்டாங்க. ட்ரெய்லர் நீங்க பாத்துருக்கீங்களா? சிம்பிளா ஒரு ட்ரெய்லர், சம்பந்தமே இல்லாம ஒரு ட்ரெய்லரை விட்டாங்க ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர். ஓகேங்களா? நான் யோசிச்சுட்டு இருக்கேன், என்னடா இது ட்ரெய்லர்ல ஒண்ணுமே இல்ல, என்னடா சொல்ல வராங்க, ஏன்டா அப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. ஆனா தியேட்டர்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை போய் வருது, 4-5 தடவை போய் பார்த்துருக்கேன் குறையாம. ஓகேங்களா? லைக் அவ்வளவு நல்லா இருந்தது. லைக் அது வந்து எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி அதுக்கு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா வந்து எல்லாருமே வெங்கட் பிரபு அந்த டைம் ஆஃப் பீரியட்ல என்ன யோசிச்சாங்கன்னா, லைட்டா காமெடியா தாங்க இந்த படம் போகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ஆமா ஆமா. கொடுத்த உடனே ஐபிஎல் மேட்ச் காசு கட்டுறாங்க, அஜித் சஸ்பெண்ட் ஆகுறாரு, இது பண்றாங்க, திடீர்னு உள்ள வந்து இவரும் காசை கடத்துறாரு. அப்படியே எப்படி எடுத்துன்னு போயிட்டு அப்படியே படம் போயிட்டே இருக்கும், ஜாலியா போற மாதிரியே போகும். அஜித்தோட அந்த வில்லன் வந்து நல்லா இருக்கும். அந்த படத்துக்கு எவனுமே ஹீரோ கிடையாதுங்க. அல்டிமேட் கோல் வந்து அவங்க துட்டு அடிக்கிறாங்க, அவ்வளவுதான். அவன் துட்டு அடிச்சுட்டு போயிடுவான், அவ்வளவுதான். மணி மேட்டர்ஸ், அவ்வளவுதான். இது வந்து எனக்கு வந்து அஜித் மேல அப்போ ஒரு ஆச்சரியம் இருந்தது. அஜித்துக்கும் நிறைய படங்கள் வந்து டவுன் ஆச்சு. இப்போ வரலாறுலாம் நல்லா வரலாறுலாம் அஜித்தை வந்து எனக்கு தெரிஞ்சு பரதநாட்டியம் மாதிரி அஜித் பண்ணுவாருன்னா நினைச்சு பார்க்கல. ட்ரிபிள் ஆக்ஷன் அந்த படம். ஆமா, எனக்கு அஜித்தை பிடிக்க காரணமே வந்து ஸ்டண்ட் வந்து நல்லா கரெக்டா பண்றாரு, ரியலிஸ்டிக்கா பண்றாரு. ஸ்டண்ட் வந்து ஒரு அவரே பண்றாரு. அந்த பில்லால்லாம் எங்க இருந்து குதிப்பாரு மனுஷன். அந்த பில்லாட்டு ஹெலிகாப்டர் சீன் எடுத்துக்கோங்க. ஹெலிகாப்டர் சீன் எங்க நிறைய படம் எல்லாமே அவர் அப்படிதாங்க பண்றாரு. ஆனா வந்து எப்படி சொல்றது, அவரு ரிஸ்க் எடுத்து பண்றாரு. எப்படின்னா இவ்வளவு வந்து டூப்பெல்லாம் போட நம்ம இவ்வளவு காசும் வராங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போங்க அப்படின்ட்டு. பைக்குக்கு அவருக்கு பிடிக்கும், பைக்லயும் நிறைய ஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. அஜித் வந்து இந்த ஒரு ஜானர்ல பிடிக்கும். இந்த ஒரு ஜானர்ல வந்து அஜித் வந்து ஸ்ட்ராங்.
என்னதான் வந்து யார் வேணா பைக் போட்டாலும் அஜித் போட்டுற மாதிரி வராதுன்னு சொல்ற ஒரு ஆப்போசிட் ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுல நானும். ஆமா. ஸோ அந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் வந்து நிறைய மாறுச்சு. இந்த படத்துக்குமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம ரிவ்யூ நல்லா வந்ததுனாலதான் வந்து ஆடியன்ஸ் உள்ள போக ஆரம்பிச்சாங்க. எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் ஷோ வந்து அப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த மைக் பிகைன் டூட்ஸ் ஒரு சில சேனல் தான் எனக்கு தெரிஞ்சு. கத்திக்கும் அதே மாதிரிதான். கத்தியுமே வந்து ஒரு ஒரு படத்தை எதிர்த்து அந்த படத்தை என்னடா இருக்க போகுது அப்படின்னு எதிர்த்து எக்ஸ்பெக்டேஷன் விவசாயத்தை காட்டி விவசாயத்துல கடைசியில விஜய் வந்து ஒரு பிரஸ் மீட்ல ஒரு கொஞ்ச நேரம் பேசுவார். பேசும்போது ஒரு தியேட்டர்ல ஒரு ஒரு சைலன்ஸ் இருந்தது. இந்த மனுஷன் கரெக்டா தான் பேசுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. மனுஷன் பேசுறது உண்மைதான், ரியாலிட்டியில அது அப்படிதாங்க இருக்குன்றது வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ப்ரூவ் பண்ணி அப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆடியன்ஸ். இங்க கத்தி பார்த்துட்டு வெளியே வந்து ஒரு அழுதவங்க எல்லாருமே வந்து அந்த கிராமத்துல இருந்து வந்தவங்க தாங்க. இது நான் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கல, நான் ஒரு நாள் கழிச்சு தான் பார்த்தேன். அதுவும் வந்து ஒரு அப்படி சொல்றது ஒரு மல்டிபிளெக்ஸ்ல தான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்துட்டு வெளியே வர படத்துக்கு வந்து அழுதாங்க ஒரு சில பேர். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தான், என் ஃப்ரெண்ட் எல்லாம் இருந்தான், அவன் நோட் பண்ணல. அதை அவன்கிட்ட நான் சொல்லலை, இன்னி வரைக்கும் அவனுக்கு தெரியாது. ஏன்னா கத்தி படத்துல வந்து கடைசியில வந்து அவன் எல்லாத்தையுமே பண்ணிட்டு அவன் வந்து இவர் தான் ஜீவானந்தம் தான் எல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடைசியா ஒரு ஸ்மைல் மாதிரி பண்ணிட்டு அவர் பாட்டு போயிடுவார் ஜெயிலுக்கு. அது வந்து அவரு சொல்லுவார், ஏன் நான் இதை பண்ணேன்னா எங்க அம்மா வந்து ஒரு விவசாயியா இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் நான் திருடனா மாறினேன்றது வந்து அவருக்குள்ள இருந்த ஒரு எமோஷன் வந்து இவங்களை காப்பாற்றணும், இவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதை எக்ஸ்போஸ் பண்ணணும், இவங்க பக்கத்துல இருக்க நியாயத்தை வந்து ஒரு ஷார்ப்பா ஒரு சீன்ல உடைக்கணும்ன்றத வந்து அந்த பிரஸ் மீட்ல உடைச்சிருந்தாரு. எனக்கு வந்து துப்பாக்கி தான் பிடிக்கும்ன்றத வந்து நான் கொஞ்ச காலத்துக்கு புரிஞ்சேன். அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் பத்தி பேசணுன்றது பிறகு கத்தி இதுக்கு அப்புறமா கொஞ்சம் உட்காந்ததுக்கு அப்புறமா கத்தியை ஒரு ரீவாட்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா கத்தி வந்து நல்லாதான் இருக்கு. எனக்கு 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 ஒரே ஒரு ஆசை தான், விஜய் வந்து இந்த மாதிரி சோசியல் படம்லாம் எடுத்தாருன்னா இந்த மாதிரி ஒரு மாசு ஃபைட் சீன்லாம் பண்ணலாம், கிளைமேக்ஸ்ல வச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட் சீன் மாதிரி ஒரு என்கேஜிங்கா சீன் மாதிரி மெர்சல்ல கூட கிளைமேக்ஸ்ல வந்து விஜய் பேசுவோம், நல்லா இருக்கும். ஆனா அது நிறைய எதிர்ப்புகள் அந்த ஏங்க உங்க ஆளை பத்தி நாங்க பேசணும் இல்ல, எங்க ஆளை பத்தி நாங்க பேச வேணாம். உங்க ஆளை பத்தி நான் எவ்வளவு பாசிட்டிவ், எங்க ஆளை பத்தி நாங்க பேச வேணாம். அது சரி, எல்லாருமே தெரியுங்களாங்க, அப்புறம் என்னங்க எங்களுக்கு நான் சொல்ற அதே பாயிண்ட் தாங்க. இப்போ எனக்கு பிடிச்ச ஹீரோ வந்து ஜெயிக்க வைக்கணும், அதுதான் ஃபேன்ஸ் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். ஆமா ஆமா, ஓகேவா? அந்த அது பண்ணிட்டாருலே வந்து ஃபேன் சாட்டிஸ்ஃபைட் ஆயிருவாங்க, அதுதான் ஹிட். ஆமா, அந்த ஹீரோ வந்து வேற எப்படி வேணா ட்ரை பண்ணலாம். ஆமா, படத்தை எப்படி வேணா ட்ரை பண்ணலாம். ஒரு ஒரு எனக்கு அதே மாதிரி நீ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெய்வ திருமகள் இருக்கு பாத்துருக்கீங்களா, சியான் விக்ரம் நடிச்சது. அந்த படம் நான் வந்து தியேட்டர்ல அப்படியே லிட்டரலி நான் பாக்குறேன், சுத்தி எல்லாம் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சீன் தான், அந்த கோட் சீன் தான் வந்து கண் கலங்கிடுச்சு, ஃபாதர் டாட்டருக்கும் ஒரு கடைசி ஒரு பீட் வரும், கண் கலங்கிடுச்சு அது அந்த தியேட்டர்ல. அந்த சீன்லாம் என்னடா மார்வலஸா இருக்கு, நல்லா எடுத்திருக்காங்கடா சீன், எங்க நல்லா இருக்கு. இத இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட வந்து இப்ப போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட் ஆஃப் த ஒரு சில பேர் வந்து பேசாதீங்க அப்படின்றாங்க. அந்த படத்துல வந்து படம் பார்க்கும்போது அந்த கேரக்டர் கொஞ்சம் உள்ள போயிட்டு அவருக்கு வந்து அவருக்கு கூட ஃப்ரெண்டா இருக்காரு, அவருக்கு வந்து கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டிருக்காரு, அவருக்கு வந்து ஒரே ஒரு லைஃப் வந்து ஒன்னே ஒண்ணுதான், அவர் பொண்ணு மட்டும்தான். அவர் பொண்ணு இல்லைன்ற போது அவர் கடைசியில அந்த பொண்ணை பார்க்கும் போது வர ஃபீல் வந்து உனக்கு எப்படி இருக்கும்? இப்போ உன் பொண்ணை நீ கடைசியா பார்க்கும் போதுன்ற அழுதவனுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த கதைக்குள்ள போய் அவனை வந்து ஃபுல்லாவே அந்த கதையை பார்க்கும் போதுதான் உனக்கு அந்த அழுவ வரும். அது அவங்களுக்கு அந்த கண்ணீர் வந்தது. ஆமா, இது வந்து இப்ப அயோத்தின்னு ஒரு படம் வந்து தெரியுமா? இப்போ அயோத்தி படம் சசிகுமார் நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியல. அதுல வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு ஒய்ஃபு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, நார்த் இந்தியனு, ஒரு பொண்ணு ஒரு பையன், ஓகேவா? அதோட கதையே என்னன்னா, ஃபர்ஸ்ட் தீபாவளி காமிச்சிருவாங்க, சசிகுமார் புகழ் இருப்பான், தீபாவளி வந்து இருக்கும், அவருக்கு வந்து சொந்தங்கள் யாரும் இல்லை, அவர் மட்டும் தான் இருக்காரு, அவர் ஃப்ரெண்டு வந்து புகழ்ன்ற போது இது ஒரு கதையை காமிச்சிட்டு அப்படியே வந்து நார்த் இந்தியன்ல ஒரு ரொம்ப ஹார்ஷான ஒரு ஹஸ்பண்டு,
கொஞ்சம் நார்மலிஸ்டா அந்த நார்மலா இருக்க ஒய்ஃப் இருக்கவங்க எப்படி இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு ஒரு அதான் ஒரு பொண்ணு ஒரு பையன் அக்கா தம்பின்ற மாதிரி அவர் வந்து ஒரு பிளான் பண்ணி இந்த மாதிரி ராமேஸ்வரம் போனோம், இந்த மாதிரி சாமி பார்த்துட்டு வரணும்னு போகும்போது ட்ரெயின்ல வந்து ஒரு இடத்துக்கு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி அவங்க இறந்துடுவாங்க. ஓகேவா? டிரைவர் கூட இவர் பண்ண ஒரு இது அந்த பாக்குப்படுத்தப்படுறது அதை கொஞ்சம் டிரைவருக்கும் இவருக்கு இருக்க ஒரு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால சண்டை போட்டு ஆக்சிடென்ட் ஆகி எல்லாருக்கும் அடிப்படும், அவங்க ஒய்ஃப் செத்துருவாங்க. தற்செயலா வந்து சசிகுமார் அந்த கதைக்குள்ள வந்து அவர் யாரும் அவர் கதைக்குள்ள வந்து அவங்கள வந்து அந்த பாடியை ஃபிளைட்ல அனுப்புற அளவுக்கும் அவங்க கிட்ட இருக்க கையில இருக்க காசு அவரை சுத்தி இருக்க காசு கடன் வாங்கி ஏதோ பண்ணி லாங்குவேஜே தெரியாது எப்படியோ பேசி அந்த பாடியை வந்து அமுச்சு வச்சிருவாங்க, கூட ஃபிளைட்லயும் அமுச்சு வச்சிருவாங்க. அதுல எப்படின்னா அந்த படத்துல வந்து நல்லா இருக்க பீப்புள் நல்லவங்களையும் காமிச்சிருப்பாங்க, மணி ரிலேட்டடா இருக்க பீப்புளையும் காமிச்சிருப்பாங்க. அந்த படத்துல ஒரே ஒரு டைலாக்ல வந்து பலாரம் நடிச்ச மாதிரி இருந்தது. எப்படின்னா அவர் வந்து ஃபுல்லா அந்த இந்துசம் பேசுறவர், இந்துவை பேஸ் பண்ணி பேசுறாரு. சசிகுமாரோட பேரை வந்து படத்துல சொல்லவே மாட்டாங்க. கடைசியா வந்து அவர் கேட்பாரு, இந்தியில அவர் கேட்பாரு, அப்கா ராம் காயன்னு கேட்கும் போது இவரு முஸ்லீம் பேர் ஒன்று சொல்லுவார், பேர் தெரியல, முஸ்லீம் பேர் சொல்லும் போது அவருக்கு வந்து ஒரு ஸ்பார்க் ஒன்று தோணுச்சு. நம்ம வந்து இவ்வளவு காலமா அவர் பொண்டாட்டி வந்து அடிச்சுட்டுலாம் பொண்டாட்டி சத்ததுக்கு அப்புறமா வந்து அவங்க பொண்ணு பையனை பார்த்து அப்புறமா ஃபீல் பண்ணி அவர் அழுவார். அதுக்கப்புறம் அது வந்து ஃபர்ஸ்ட் அவரோட ஒரு பிரேக் பாயிண்ட் மாதிரி பட்டு அடிச்சுட்டு அவர் அழுவாரு. அதுக்கப்புறமா ரெண்டாவது பிரேக் பாயிண்ட் இவர் பேர் சொல்லும் போது யோசிப்பான், நம்ம தான் வந்து ஒரு இது பார்த்து ரிலீஜன் பார்த்து இருக்கோம், அவன் வந்து அந்த ரிலீஜன் கூட பார்க்காம நம்ம கிட்ட வந்து இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கான், நம்ம அவனுக்கு திருப்பி கொடுப்போமா என்னன்னு கூட தெரியாது. அவன் வந்து ஒரே சொன்னான், அந்த பொண்ணு அழுகுது, அந்த பொண்ணு அழுத எனக்கு, ஏன்னா அந்த அவன் பொண்ணு அழுதுன்னா இது அவன் ஒரு சொல்லுவான், இதே மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணாம ஒரு சிச்சுவேஷன் எனக்கு வந்தது, அப்ப எனக்கு யாரும் ஹெல்ப் நான் தேடி கிடைக்குமோ எனக்கு ஹெல்ப் பண்ணல, இந்த பொண்ணுக்கு நான் ஹெல்ப் பண்ணியே ஆகணும்ன்ற ஒரு கட்டத்துல நான் வந்து மூவ் ஆகும்போது அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணா அவங்க பழச்சுலாம் வரமாட்டாங்க, அவங்கள அங்க போய் அந்த இடத்துல வச்சா அவங்கள விட்டுட்டா போதும், ஃபிளைட்ல வந்து அவங்கள ஏற்றி அமுச்சுட்டா போதுன்றதுதான் சசிகுமாரோட ஒரு ஒர்க்கே. அந்த ஒரு நல்லதே அவன் பண்றான். இதுல வந்து கடைசியில வந்து அந்த ஃபிளைட்ல 2 பேர் போறதுக்கு டிக்கெட் இருக்காது, ஒருத்தர் இருக்காதுன்ற ஒரு பெரியவங்க வந்து சொல்லுவாங்க, நாங்க என்னங்க ஃபிளைட்ல போறோம், நீங்க சொன்னது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் மெல்டிங்கா இருந்தது, கொஞ்சம் வந்து இவங்க போட்டோங்க, நான் அடுத்த ஃபிளைட்ல கூட போய்க்கிறேங்க, காசு பிரச்சனை இல்லைங்க, நீங்க போங்கன்னு சொல்லிட்டு நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அனுப்பிச்சு வைப்பாங்க டிக்கெட் கிடைக்கலன்ற போது. அதுதான் அந்த அதே மாதிரி அந்த பாடி இது பண்ணும்போது அந்த அவன் வந்து தீபாவளி சார் காசு கொடுங்க சார் எல்லாம் கேட்கும் போது காசாக இருக்கா இதையும் காமிச்சிட்டாங்க. எப்படின்னா காசு மேட்ரு இல்லைன்றத வந்து எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, அந்த பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவன் எடுத்துட்டு போகும்போது காசு கேட்பாங்கல்ல, டிப்ஸ் மாதிரி கேட்பாங்கல்ல, அப்ப இவங்க கிட்ட காசு இல்லை, அந்த பையன் வந்து உண்டியல்ல வந்து சேர்த்து வச்சிருப்பான், ஒரு காசு வந்து சேர்த்து வச்சிருப்பான், அதை உடச்சி அவங்க கிட்ட கொடுத்துருவான், இந்தாப்பா காசு. அந்த டைம்ல காசு ரோல் பிளேயே பண்ணல, உங்ககிட்ட துட்டு இருக்கோ இல்லையோ அந்த டைம்ல நீ வந்து எப்படி மாறுறன்றதுதான் ஒரு அழகாவே காமிச்சிருப்பாங்க. நீ என்னதான் கெட்டவனா இருந்தாலும் அந்த சீன்ல வந்து உனக்கு நீ ரொம்ப கெட்டவன் கொலை பண்றேன்னு வச்சுக்க, நீ கொலை பண்ணிட்டு ஒரு ஒரு தெரியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு 10 ரூபாய் கொடுத்தாலுமே அது வந்து உனக்கு கொலை பண்ணத மைனஸ்ன்றத பிளஸ்ஸா மாறும், உங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு டைம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு சில படத்தை நான் பார்க்கறேன், கொஞ்சம் உள்ள போய் பார்க்கறேன்றதுக்கு வந்து அப்போ படம் பார்த்ததுதான் நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோன்றது தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு சினிமாவோட எப்படி சொல்றது, சினிமாவோட ஒரு அட்வான்டேஜ் எடுத்துருச்சு. சினிமாவெல்லாம் வந்து நம்ம ரியல் லைஃபா வந்து என்கேஜ்லாம் பண்ணி பார்க்க முடியாதுங்க. ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால ஸ்டேட்டஸ் போட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், நான் இன்ஸ்டால ஸ்டேட்டஸ் போடுவேன் தான், ஏன்னா எனக்கு இன்ஸ்டால ஸ்டேட்டஸ் போடுறேன்னா நான் வந்து படம் பார்க்குறேன், அது ஒரு பேட்டர்ன், நீங்க சொல்ற மாதிரி நான் இன்ஸ்டா ஸ்டேட்டஸ் போட்டு பார்க்குறேன். அதை தாண்டியுமே வந்து எனக்கு படம் வந்து ரொம்ப அட்டாச் ஆகும். அயோத்திலாம் வந்து படம் பார்த்துட்டு ஒரு இம்பாக்ட் இருந்தது, ஒரு அந்த நைட்டு தூங்குற வரைக்குமே வந்து வெளியவே வரல. அந்த படம் பார்க்கும்போது அவங்க ஒய்ஃப் சத்தும் போது ஒரு பெரிய ஒரு சைட்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தாரு. நான் எங்க வீட்டுல ஃபேமிலியா பார்க்குறேன், சைட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. நான் வந்து என்ன யோசிச்சேன், அவர் ஏன் அழுகுறாருன்னா அவர் லைஃப்ல வந்து இந்த மாதிரி அவங்க ஒய்ஃப் அவர் லவ் பண்ணிருப்பாரு, அவங்க இறந்துருப்பாங்க, அவர் ஒய்ஃபை புரிஞ்சுக்காமலும் இருந்திருப்பாரு, அவங்க ஒய்ஃப் மேல ஒரு லவ் இருந்திருக்கும், 2 பாசிபிலிட்டிஸும் அவர் இருந்திருக்கும், அதனாலதான் அந்த ஆள் அழுகுறாருன்ற மாதிரி. அந்த காலத்துல இந்த மாதிரி படம் வந்திருக்கும், ஓகேவா? ஆனா இந்த காலத்துல இந்த மாதிரி படம் வந்து ப்ரொமோட் ஆகாம
யாரோ ஒருத்தர் படம் ஏதாவது ஒரு ரிவ்யூஸ் படம் பார்த்துட்டு படம் நல்லா இருக்குங்க அப்படின்ட்டு போஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாரு. அதுக்கு நான் இதே அயோத்தி வந்து நான் 1.5 வாரம் கழிச்சு தான் படம் பார்த்தேன். ஸோ ஸோ அதுதான் சினிமாவே, அவ்வளவுதான். எனக்கு இப்ப ஒரு கேள்வி கேட்க வருது. நீங்க சொல்றீங்களா நல்ல படத்தை வந்து மிஸ் பண்ணிடுறாங்கன்னு. என்னன்னா எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு. லைக் முன்னாடி வந்து ஒரு சில படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த படத்தை அப்ப வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ற ஒரு மனநிலை இருக்கு பார்த்தீங்களா? அதை மிஸ் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது நான் அப்பயே மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த படம் அந்த மாதிரி படத்தை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். செல்வராகவன் படம் ஃபார் எக்ஸாம்பிள் சவஞ்சரி கல்லை வந்து ரிலீஸ் ஆகுது தெலுங்குல. இதுவாது சவஞ்சரி கண்டி கோரே என்னன்னா, அவங்க அனிதாவை லவ் பண்றாங்க, இல்ல அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இருக்குன்ற ஒரு நம்பிக்கையிலே அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். சைக்காவும் சொல்லிக்கலாம், இப்படி வேணா சொல்லிக்கலாம். இந்த படத்துல ஒரே ஒரு கோர் தான், அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா, சொல்லுங்க இல்லைங்க வேணாங்க அவன் ஒரு பையங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்த லைஃபுக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அம்மா வந்து கதிர்க்கு வந்து அந்த தலையில கை வச்சுட்டு அவங்க போவாங்க பாத்தீங்களா, அந்த சீன்லாம் வந்து லைக் யாரையா நீ எப்படியா அது மாதிரிலாம் யோசிக்கிற அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சீன் எல்லாருமே நல்லா தான் எடுக்கிறாங்க, எல்லாருக்குமே ஒரு பேட்டர்ன் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதை நம்ம எடுத்துக்கணும், அதாவது அப்ரூவ் பண்ணிக்கணும். நல்லா எடுக்கிறாயா அப்படின்ட்டு ஒரு 10 இப்போ புதுப்பேட்டைலாம் அப்ப வந்து வல்காரிட்டியா இருக்குங்க, கிளீன் படம் வந்து ஃபேமிலியா பார்க்க முடியலங்க, என்னங்க சீரியஸா பேசுறாங்க வெட்டுறாங்கன்றது. அதே ஜானர்ல தான் வடசென்னை இப்ப எடுத்தாங்க. ஆமா, அந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டே ஒரு ஒரு 3-4 நாளால படம் வந்து ஹவுஸ்ஃபுல். ஏன்னா வடசென்னைக்கு முன்னாடி புதுப்பேட்டை வந்து தனுஷ் இப்படிலாம் இருந்தா தனுஷ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுவே வடசென்னையில இருந்தாலும் வடசென்னையில அவ்வளவு கூட்டம்லாம் இருக்காது, வடசென்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா வந்து அதே மாதிரிதான் அப்ப இருந்த சினிமாவோட இப்ப இருந்த சினிமாவுக்கு வந்து பீப்புள் மாறிட்டாங்க, நிறையவே மாறிட்டாங்க. அதாவது ப்ரூட்டலா வந்து படம் எடுத்தா பார்க்க மாட்டேன்ற ஒரு காலம் போய் ப்ரூட்டலா எடுத்தா ரியாலிட்டியா இருக்குங்க படம் நல்லா பார்க்கறது இருக்குன்ற பீப்புள் வந்து இப்ப மாறிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நானுமே ரத்தம்லாம் வந்து அப்படிங்க பாக்குறது, ஜெயிலர்ல தலையை வெட்டுவாருங்க தலைவர், நான் தலைவர் அந்த சீன் பண்ணுவார் நான் நினைச்சே பார்க்கல. நான் பீஸ்ட் சொல்லிடணும்னு நினைச்சேன், நல்ல வேலை. பீஸ்ட் வந்து ஒரே டைரக்டர் தான். பீஸ்ட் வந்து என்ன சொல்றேன், பீஸ்ட் வந்து எனக்கு அதுவுமே அந்த ரிவ்யூ சிஸ்டம் அதுவே அந்த ஹைப்னாலதான் எனக்கு தெரிஞ்சு. பீஸ்டுமே வந்து பீஸ்ட் வந்து நல்ல கலெக்ஷனான படம். இது எப்படி நம்ம மேட்ச் பண்ணுவாங்க, இவங்க எப்படி மேட்ச் பண்றாங்கன்னா அப்புறம் நெகட்டிவா இருக்குன்னு சொல்லி நிறைய மிக்சட் ரிவ்யூஸ் வந்துட்டு அப்புறமா அல்டிமேட் கோல் வந்து சினிமாக்கு வந்து ஃபினான்ஷியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் ரெக்வயர்மெண்ட் வந்து மீட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வேண்டாம் பண்ணி கன்க்ளூஷன் போட்டு முடிச்சிருவாங்க. ஆமா, இது வந்து ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு இன்னொரு ஒரு ஆன்சர் தான் அந்த கொஸ்டினுக்கு, இன்னொரு ஒரு ஆன்சர். எங்க படம் சரியா போலனாலும் கலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்பெல்லாம் என்ன சொல்றேன், அப்ப அந்த கலெக்ஷன்லாம் நமக்கு தெரியாதுங்க, 100 கோடி 120 கோடி நமக்கு தெரியாது. இது வந்து நீங்க அது எனக்கு அது எப்படின்னா உங்களுக்கு வந்து கலெக்ஷன் பேஸ்டு அது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. பிசினஸ் இது வந்து கிளாஸ் பிசினஸ் அப்படின்னு நீங்க அந்த பாயிண்ட். நான் எனக்கு வந்து எனக்கு வந்து அந்த ஆர்ட் தான் பிடிக்கும், எனக்கு அந்த கதை தான் வேணும், எனக்கு அதுக்கு தான் நான் வரேன், அதுதான் சொல்றேன். நான் அயோத்தி தாங்க எனக்கு வந்து 2023 பீப்புளே வந்து நான் அப்படிதான் இருக்காங்களோ எனக்கு தோணுது. ஏன்னா சில பேர் சர்டன் கைண்ட் ஆஃப் சர்டன் செட் ஆஃப் பீப்புள் தான் வந்து லைக் படம் வேணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கதை வேணும் எனக்கு, இந்த கதைக்காகவே படம் பாக்குறவங்க கம்மியா தான் இருக்காங்க. அது கமர்ஷியலா ஹிட் பண்ணும். இப்ப நீங்க அந்த 2008ல இருந்து அந்த 15 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா விஜய் படத்தை ஓட வைக்கணும்னு போய் பார்த்த மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. என்னடா இவங்க இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு. நம்ம கலெக்ஷனுக்கு வேணும், கலெக்ஷன் ஹிட் ஆயிடுச்சு, கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படின்னு பேர் வரணுன்றதுக்காகவே ஓட வச்ச மாதிரிலாம் எனக்கு நிறைய தோணி இருக்கு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அது உங்களுக்கு தோணுச்சா அந்த ஃபீல்? இப்ப நீங்க சொல்லுங்க, அதாவது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுங்க. இந்த க்ரோஸ் வந்து க்ரோஸ்ல வந்து பீட் பண்ணிடலாம் அப்படின்றது வந்து ஒரு போட்டி தான், அது ஒரு போட்டி தான். நம்ம அதையே வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா நீங்க சொன்ன மாதிரி படம் வந்து நம்ம நல்ல படம் மிஸ் அவுட் ஆகுது. அதுதான் சொல்றேன், நல்ல படம் மிஸ் அவுட் ஆகுதுங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். நான்
எனக்கு தெரிஞ்சு நான் ரீசெண்டா அந்த அநீதி பார்த்து கூட போன எபிசோட்ல சொல்லியிருப்பேன். அநீதியோட ஒரு படம் ம், இருக்கு, அது ம், ஒரு கொஞ்சம் எனக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி. ம், ம், ஒரு ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்ற போது ம், அதுல ம், ரியாலிட்டியும் இருக்கணும். ம், ரியாலிட்டியில வந்து நம்மளால கொடுக்காத வாய்ஸ் வந்து அந்த படம் மூலியமாலும் கொடுக்கணும். ம், இந்த ரெண்டு இருந்தாலுமே வந்து படம் இட்டு அது வந்து ம், ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர்ஸாகவும் இருந்தாலும், அது ஒரு பெரிய ம், பேனர்லயோ சின்ன பேனர்லயோ அவங்க ம், வந்து ஒரு நல்ல ஃபினான்ஷியர் வச்சு எடுக்கிறாங்க இல்ல, ம், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, எந்த டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, ம், யாருக்கு விற்கிறாங்க, எந்த ஓடிடியில் ம், விற்கிறாங்கன்றது எல்லாமே ம், செகண்டரி தான். ம், படம் அது வந்து ரியாலிட்டியா அட்டாச் ஆகும், ரியாலிட்டியா அட்டாச் ஆகும் இல்லாம போகும். ஆனா பிளஸ் அந்த வாய்ஸ் வந்து அந்த படத்தினால ரைஸ் ஆனா போதும். அது ம், எமோஷனலாவும் சரி, த்ரில்லராகவும் சரி. இந்த ம், டிடி ரிட்டர்ன்ஸ் படம்லாம் வந்து கதையே இருக்காது. ம், நான் போய் படம் பார்க்குறேன், டிடி ரிட்டர்ன்ஸ் படம் ம், பார்க்குறேன், கதையே இல்லை. ம், ஆனா படம் வந்து சிரிச்சு ஜாலியா இருக்கலாம். ம், ம், அது ஏன்னா அது ஒரு என்டர்டைன்மெண்ட், அது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர். அந்த மாதிரி ம், படங்களும் அதான் இந்த ம், மாதிரி படங்களும் வரணும். ஒரு ஒரு ம், கிரைமாகவும் வரணும், ஒரு ம், ஆக்ஷனா வர்றது எப்படின்னா, ம், ஆக்ஷன் பிடிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே செட் ஆகும். ம், இப்போ அந்த எமோஷனலாவும் படம் வந்து நிறைய ஒரு சில பேர் கனெக்ட் ஆகும். ம், எனக்கு தெரிஞ்சு ஒரு டைம்ல வந்து ஆக்ஷனு ப்ரூட்டெல்லாம் வந்து நான் பார்க்கலாம். இப்போ கூட எனக்கு அந்த 50-50 மாறும். எமோஷனல் ம், பாதி, ஆக்ஷனல் பாதி. ஏங்க எமோஷனல் ம், தாங்க படமே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ம், ஒரு ஒரு லைஃபுக்குள்ள அந்த படம் நமக்குள்ள வந்து கனெக்ட் ஆகி ஒரு ஒரு ம், ஸ்பார்க் வருது அப்படின்றப்போ அந்த படம் ஜெயிச்சிடும். ம். இதெல்லாம் அதே படம் மாதிரி தோத்து. எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு. என்னன்னா, இப்ப ஒரு சீன் வந்து எடுக்குறாங்க அப்படின்ற போது அந்த சீன்ல வயலன்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த வயலன்ஸ் வந்து அந்த கேரக்டருக்கு அது குடுத்தே ஆகணுன்றனால அந்த வயலன்ஸ் வச்சே சில வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வந்து லைக் இந்த ஆக்டருக்கு இத காட்டியே ஆகணுங்க இந்த மாதிரி ஒரு சீனு இது அப்படின்றத இதுக்கு வைக்கிறாங்களா? ரெண்டுமே நீங்க இத ஆன்சர் எப்படி தான். நினைக்கிறீங்க? இதுக்கு ரெண்டுமே ஆன்சர் தான் எனக்கு தெரிஞ்சு. ம். எப்படின்னா வந்து ஏன்னா சில டைம் வந்து கேரக்டர் டிமாண்ட் பண்ணும். அந்த கேரக்டருக்கு வந்து இந்த சீன் நீ வச்சுதான் ஆகணும். இப்ப புதுப்பேட்டை எடுத்துக்கோங்களேன். அதுல வந்து அந்த கேரக்டர் டிமாண்ட் பண்ணும். அது கன்ஃபார்மா அது வச்சுதான் ஆகணும் அந்த சீன்ல. அது அதாவது வச்சாதான் நீ நல்லா அவனை இருக்கும். வெட்டினாதான் அவனை தப்பிக்க முடியுன்ற போது அவன் வெட்டி தான் ஆவான். அத கேரக்டர் டிமாண்ட் பண்ணும் அது. ஓகேவா? இப்ப நீங்க வடச்சென்னை எடுத்துக்கோங்க. இல்ல அசுரன் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட் எப்படி ஓகேங்களா? எடுத்துக்கலாம்னா, எனக்கு ஆ. தெரிஞ்சு இப்ப வந்து ஒரு டாப் ஆக்டர் இருக்காரு, ஒரு ம், மீடியம் லெவல் ஆக்டர் இருக்காரு. ஓகேவா? டாப் ம், ஆக்டர் இருக்கும்போது அவனை வெட்டிட்டான் அப்படின்னா தலைவன் ம், விட்டுட்டு எஸ்கேப் பண்ணிட்டான், பத்து எல்லாம் கித்தலன்ற. அதுவே ம், கொஞ்சம் அவருக்கு கீழே இருக்க ஆக்டர் வந்து வெட்டும் போது ம். ஏய் வெட்ட ஆ, மாட்டான், எதுக்கு இவனுக்கு இந்த மாதிரிலாம் படத்தை காட்டுறாங்கன்ற ஒரு ஒரு ம். கொஸ்டின் வந்து வரும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப நீங்க சிவாஜி எடுத்துக்கோங்க. 100 பேர் அடிப்பாரு. புரியுதுங்களா? 100 பேர் அடிப்பாரு. எனக்கு வந்து இது எப்படி சொன்னா அது நல்லா இருக்குமா இல்லையா? பட் என்னோட ஒப்பீனியன் நான் ஓப்பனா பேசுறேன். என்னன்னா, அவர் 100 பேர் அடிக்கும்போது இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா நீங்க நீங்க புதுப்படியில பார்த்தோன்னா வெட்டு உழும் அவனுக்கு. ஓகேங்களா? வெட்டு உழும். அதுல அந்த இருந்து இவரும் வெட்டிலேயே வெட்டுவாரு. நடந்துட்டு அந்த போயிட்டு அவனை நடந்து காப்பாத்திடுவான். போயிட்டு காப்பாத்து எல்லாமே நடக்கும். புரியுதுங்களா? அது வந்து அந்த கதை அந்த ஸ்டோரி அந்த கேரக்டர் டிமாண்ட் பண்ணுது. அந்த மாதிரி தான் எடுக்கணும். இத வந்து சூப்பர் ஸ்டாருக்காக தான் எடுத்தாங்க. ஓகே ஃபைன். இல்லன்னு சொல்லல. ரசிக்கணும்னு எடுத்தாங்க. பட் ஆனா அதுல வந்து அந்த ரியலிஸ்டிக்கோ இல்ல நான் கதை பேஸ் நான் பாக்குற ஆள்னால எனக்கு மேபி இப்படி இருக்கலாம். நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட வியூ இது நீங்க வந்து சொல்லுங்க. ஆப்வியஸா வந்து சிவாஜி நீங்க எடுத்தாலுமே அது ஒரு ஆக்டருக்கு கொடுக்கறான வெயிட்டேஜ் தான். ஆ. வெயிட்டேஜ் தான். ம். இப்போ எல்லாருமே ஒரு டாப் ஆக்டர்ஸ்க்கு சொல்ற ஒரு வெயிட்டேஜ் வந்து ம். அப்படின்ற மாதிரி தான் காட்டுவாங்க. அது கதைக்குமே வந்து சூட் ஆகுற மாதிரி இருந்து வச்சாங்கன்னா, இப்ப நான் வந்து ம். இப்ப சிவாஜிக்கு வந்து கதைக்கு சூஸ் பண்ற மாதிரி இருக்கனால அந்த நீங்க சொல்ற மாதிரி இருந்துச்சு நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ம். ஆனா இதுல வந்து தலைவர் அடிச்சாதான் வந்து கிளைமேக்ஸ் முடிஞ்சு செத்தாதான் வந்து படம் ஜெயிக்கும். ம். இல்லைன்னா படம் வந்து எல்ஸ்ல போய் ஃபால்ஸ்ல போய் உட்காந்துரும். ம். படம் ஃபால்ஸ் போகக்கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லேயே அடிச்சு ம். சாவடிச்சு எத்தனை பேர் இருக்காங்களா மேட்டர் கிடையாது. ம். நீங்க அதுல இந்த சிந்தனை சொல்றீங்க, காசு கொடுக்குறேன்ற வரும்போது அந்த ரொட்டேஷன்லாம் வச்சு அடிப்பாருன்றது, ஆ. ஆ. அது வந்து நீங்க சொல்றபடி அது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும். ஆ. ஓகேவா? ஆ. ஆ. அதையோட ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ஆ. அவருக்கு அது கேப்பபிளா தான் இருக்கும். ம். அதுக்கான ஃபேன்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ம். ம். ஃபேமிலியும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ம். ஒரு ஃபேமிலியில வந்து ஒருத்தருக்கு ரஜினி பிடிச்சிருக்குன்னா ஆப்வியஸா ஒரு 2 ம். பேருக்காவது ரஜினி பிடிக்கும். ம். இப்போ எங்க வீட்லயுமே அப்படிதான். எனக்கும் ரஜினி ம். பிடிச்சிருக்காங்க. அப்புறமா வந்து நீங்க சொல்றபடி லாஜிக் யோசிச்சதுக்கு அப்புறம் ம். ரியல் லைஃப்ல வந்து இப்படிலாம் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. ம். ஏன்னா படம் ம். கொஞ்சமா பார்த்து லாஜிக்கா எனக்கு ஏன் அதுல டிஃபர் ஆகுறேன் அப்படின்னா
ரியல் லைஃப்ல லைக் அந்த வெட்டு குத்து இருக்கும்போது இப்ப எதனா ரோட் நம்ம பாக்குறோம், நியூஸ் பாக்குறோம், எல்லாமே பண்றோம். லைக் அது இருக்கும்போது இதுல வந்து ஏன் இப்படி எக்ஸாஜரேட்டடா காட்டணும்? இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அது இப்ப மாறிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. நீங்க சொல்ற பாயிண்ட் இப்போ நீங்க சொல்ற அதுதான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப இருந்த படத்துல வந்து இப்ப கடைசியா ரிவ்யூ முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஒரு அப்ப இருந்த படம் வந்து நான் எப்படி பார்த்தேன், இப்ப இருக்க படம் நான் எப்படி பார்த்தேன்றதுதான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு இப்ப அயோத்தி சொன்னேன், அந்த மாதிரி நான் ஒரு சில படங்கள். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னன்னா டரண்டினோ இருக்காருல்ல, டரண்டினோ வந்து ஒரு இன்டர்வியூல கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு லேடி வந்து கேட்கும், நீங்க ஏன் வந்து ராவா இவ்வளவு பிளட் ஷெட்டடா எடுக்கிறீங்க, கோரேவா எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, லைக் அந்த அந்த கேரக்டர் அதை டிமாண்ட் பண்ணுது, அது அங்க இருக்கணும், இது ரியல் லைஃப்ல நடக்கலையா அப்படின்னு அவர் கேட்பாரு. ஆமா. ஓகேங்களா? இப்ப அதுதான் சொல்லுவாரு அவரு. இது வந்து ரியல் லைஃப்ல நடக்கவே இல்லையா, இதோட மோசமா தான் நடக்குது, நான் அதே மாதிரி நான் காட்டுறேன், இப்படிதான் இருக்கும் ரியாலிட்டி அப்படின்றத நான் அதாங்க காட்டிடுறேன், அந்த எனக்கு அந்த அதுதான் வேணும் கேப்பபிலிட்டி அப்படின்றத அவர் தாங்க, சொல்றாரு. அந்த கேப்பபிலிட்டி தான் முக்கியமே. ஆ. இந்த ஹீரோ கேப்பபிளா இருக்காரு, அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, அது ட்ரூ. இல்லனா ஃபால்ஸ். மக்கள் அக்செப்ட் பண்ணும். ஹீரோன்றதோட மக்களும் சிவாஜி அத 2007ல வந்ததுங்க. ஓகேவா? அப்ப நானுமே இப்ப எனக்கு வந்து அப்போ ஒரு 8th 7th படிக்கும்போது நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு அப்ப தெரியாது. இப்பயே இப்ப அந்த சீனை வந்து எடுக்கும்போது இப்ப நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அது வந்து அந்த கேப்பபிலிட்டி, நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங், நமக்கு நாலேஜா அண்டர்ஸ்டாண்ட் ஆகி அதை லாஜிக்கா நமக்கு புரிஞ்சு அதை நம்ம எப்படி யோசிக்கிறோன்றதுலதான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோமா இல்லையன்றதுல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு தெரியல, இப்ப எனக்கு தெரிஞ்சது இது பண்ண மாட்டாரு, இது பண்ண முடியாது, கேப்பபிள்னு சொல்ல முடியாது, லாஜிக்கா வந்து செட் ஆகாதுன்ற மாதிரி நம்ம பீப்பிளோட அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய படம் அதுதான் பார்க்க மாறிடுச்சு. மாறுது. இப்ப நீங்க அதான் சொன்ன மாறுது. சிவாஜியே வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். அதுல இருந்து நான் வந்து அப்ப நான் எனக்கு புரியல, இப்ப நான் மாறிட்டேன். ஸோ அப்ப இருந்த சினிமா அதே சீன் தான் எனக்கு இப்ப அது இருக்கணும். ஸோ சினிமாவும் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது, மக்களும் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறாங்க. ஸோ இப்ப ரிவ்யூக்கு அப்புறமா நம்ம இப்ப அயோத்தி எடுத்தோம், ஒரு சில படங்கள்லாம் நம்ம பேசினது. அயோத்தியை வந்து நம்ம ஏன் வந்து இன்னும் வந்து நான் அந்த படத்தோட பிரீஃபா வந்து நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த படத்தோட இம்பாக்ட் வந்து ஒரு என்லார்ஜா வந்து அந்த படத்தோட இம்பாக்ட் அடிச்சுது எல்லாருமே. அந்த படம் 1.5 வாரம் கழிச்சு வீக் டேஸ்ல ஃபுல்லா வருது. முக்கியம் இல்லை எனக்கு தெரிஞ்சு, வீக்கெண்ட்ல ஃபுல்லாச்சு. ஏன்னா வீக் டேஸ்ல பார்க்க மாட்டாங்க. வீக் டேஸ்ல எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் பார்க்க மாட்டாங்க. காலேஜ் ஸோ இந்த மாதிரி ஷிஃப்ட் பேஸ்ல வரவங்க, ஒர்க், அவங்க தான் பார்ப்பாங்க. வீக்கெண்ட்ல ஃபேமிலியா வந்து பார்க்கும் போது தான் அந்த படத்தோட ஒரு வெயிட்டேஜ் மாறும், ரிவ்யூ மாறும். எனக்கு தெரிஞ்சு ரிவ்யூக்கு அப்புறமா பீப்புள்ஸ் மாறின அந்த படத்தோட எக்ஸாம்பிள் வச்சு நம்ம சொன்ன பாயிண்ட் வந்து பீப்புள் எப்படி இருக்காங்கன்றது தான் இந்த பாயிண்டோட ஒரு டெஃபினேஷனே. நம்ம அந்த பாயிண்ட் டெஃபினேஷன் சொல்லலை, இப்போ நான் அது கன்க்ளூட் பண்ணிக்கிறேன் அந்த பாயிண்ட் டெஃபினேஷனே. எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் வந்து இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்கு. இதுக்கப்புறமா வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸும் இதுல இருக்கும். அது இப்போ அடுத்த ஒரு 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 டெக்கேடு வரும். அந்த டெக்கேடுக்கு வந்து கேமரா மாறும், எடிட்டிங்கோட இது மாறும், அந்த எடுக்கிற பேட்டர்ன் மாறும், லைட்டிங் மாறும். லைட்டிங் மாறுதுன்னா இல்ல, அந்த லைட்டிங் மாறுதுன்னா வந்து வெறும் ஒயிட் லைட் வச்சுமே எடுத்திருந்த காலம் போய் இந்த சைடுல ரெட் ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணாங்க ஒரு மூவில. ஒரு சீனை வந்து நல்லாவும் காட்டலாம், எப்படி சொல்றது, முக்கியமாவும் வந்து இந்த லைட் வச்சா எப்படின்ற மாதிரிலாம் அப்ப சொல்லல. ஆனா வந்து எவ்வளவு வருஷம் இந்திக்கே வரும்போது அந்த படத்தை வந்து அப்படி சொன்னாங்க. ஏன்னா அப்ப வந்து நிறைய இன்டர்வியூ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம கன்க்ளூட் பண்ற மாதிரி சொல்லிக்கலாம். இன்டர்வியூஸ் அப்ப நிறைய கிடையாது. ஒரு படம் வருதுன்னா அந்த படம் இப்ப வெள்ளிக்கிழமை படம் வருதுன்னா செவ்வாய்க்கிழமையில இருந்து எல்லா சேனல்லையுமே வச்சு இன்டர்வியூ எடுத்துருவாங்க. டேரக்டரையோ, ஆக்டரையோ, இல்ல சப்போர்ட்டிங் ஆக்டரையோ, ஆக்ட்ரஸையோ, மியூசிக் டைரக்டரையோ, எடிட்டரையோ, ஸ்டண்ட் மாஸ்டரையோ, எல்லாரையுமே வச்சு அவங்க இன்டர்வியூ பண்ணி ஒரு மோல்டுக்கு எடுத்துட்டு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு எடுத்துட்டு போய் ஒரு ப்ரமோஷன், எல்லாமே ப்ரமோஷன் தாங்க. ப்ரமோஷன் இல்லாம ஜெயிச்ச படங்களும் உண்டு, ப்ரமோஷன் ஆகி வந்து கொஞ்சம் மிக்சடான ரிவ்யூஸ் வந்த படங்களும் இருக்கு. அதாவது இது வரைக்கும் பேசின பாயிண்ட்ஸை வந்து செகண்ட் பார்ட்டாக விண்டேஜோ வெர்சஸ் கரண்ட் சினிமாவோட செகண்ட் பார்ட்டாக வந்து அப்டேட் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை வந்து அடுத்த பார்ட்டில் வந்து அப்டேட் பண்ணி அதை வந்து அடுத்த ஒரு செப்பரேட் எபிசோடாக வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் திஸ் எபிசோட்.